ஹாய் மக்களே! இந்த வீடியோல நான் உங்கள மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வந்து எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்துல வந்து ஒரு த்ரிஃப்டி ஷாப் ஒண்ணு இருக்கு. ஸோ அங்க போயிட்டு அங்க என்னென்ன இருக்கு, என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உள்ள என்டர் ஆகும்போதே முன்னாடி வந்து இப்ப கிறிஸ்மஸ் வரனால, அதுக்கான டெக்கர் ஐட்டம் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டுருந்தாங்க. இந்த கடையோட ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க திங்ஸ் எதுவுமே வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் கிடையாது. இங்க இருக்கிறது எல்லாமே ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டு அத கொண்டு வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி டொனேட் பண்ண பொருள மட்டும் தான் இங்க சேல் பண்ணுவாங்க. இந்த மாரி ஒருத்தர் யூஸ் பண்ண பொருள நம்ம ஏன் காசு குடுத்து வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நெனைக்கலாம். ஆனா இங்க உள்ள மக்கள் எல்லாமே இத ரொம்ப விரும்பி வாங்குவாங்க. ஏன்னா இங்க வந்து நம்ம டைரக்ட்டா வந்து ஷாப்ல வாங்குற பிரைஸ விட இங்க வந்து கம்மியா தான் இருக்கும். பிரைஸ் வந்து கம்மி பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து நெறைய பேர் இங்க பை பண்ணுவாங்க. இங்க இருக்க பொருள் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பழசு அப்படிங்கிற மாரியே தோணாது. அந்த அளவுக்கு வந்துட்டு 1 டைம், 2 டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அத தூக்கி போடவும் மனசு வராது. எடுத்துட்டு போக முடியாத சிச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, இங்க வந்து குடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த ஸ்கீ போறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இப்ப தான் வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா, இப்ப வந்துட்டு சீசன் ஆரம்பிச்சிருக்கு. அதனால. ஆனா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, போன டைமே வந்து டொனேட் பண்ணிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ, அந்த சீசன் அப்ப எடுத்து வச்சுருவாங்க. இங்கேயே இருக்கிற மக்கள் அப்டின்னா, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நியூவா கூட வாங்கி வச்சிருப்பாங்க. அதுவே வந்து வெளியிலருந்து வராங்க. ஜஸ்ட் ஒரு 6 மந்த்துக்கு மட்டும் தான் ஸ்டே பண்ணுவோம் அப்டின்னு இருக்கும்போது, இங்கே வந்து அவங்களுக்கு தேவையான ஜாக்கெட்டு, ஷூ எல்லாமே வந்து இங்கே பை பண்ணிக்குவாங்க. ஃபர்னிச்சர்ஸ் மொதற்கொண்டு. இங்கே வின்டர் டைம்ல வந்து ஹவுஸ் ரென்ட்டுமே அதிகப்படுத்திருவாங்க. ஒரு 6 மந்த்துக்கு மட்டும் ஸ்டே பண்றோம் அப்டின்னா, கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். எப்படியும் வந்து சம்மர் டைம்ல இருக்க பிரைஸ விட, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு $300 $500 வந்து ஜாஸ்தி பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அடுத்து சம்மர்ல தான் வந்து கம்மி பண்ணுவாங்க. இங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் ஒருத்தர் யூஸ் பண்ணது அப்படிங்கிற மாரி நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்துட்டு புதுசா தான் இருக்கும். இங்க இருக்க பிரைஸ்க்கும், வெளியில வாங்குற பிரைஸ்க்கும் என்ன டிஃபரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில வாங்குற பிரைஸ விட இங்க வந்து ஒரு $3 to $4 வந்து கம்மியா இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசமா இருக்குமே தவிர, ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது. ஒருத்தர் டொனேட் பண்ண பொருள வாங்கி, இவங்க ஏன் காசுக்கு விக்கணும் அப்படின்னு நம்மள நெறைய பேர் நெனைக்கலாம். இது மூலியமா வர அமௌண்ட் எல்லாமே சேரிட்டிக்கு தான் போகும். நமக்கு ஷாப் வெளியிலயே வந்து போர்டு வச்சிருப்பாங்க. நம்ம டொனேட் பண்ணணும் அப்டின்னா, எங்க வரணும் அப்டின்ட்டு. ஸோ இந்த மாரி குடுத்துட்டு போயிட்டோம் அப்டின்னா, இங்க வந்து எல்லாமே கிளீன் பண்ணி பிரைஸ் எல்லாம் போட்டு கொண்டாந்து சேல்க்கு வச்சுருவாங்க. ஒருவேள ஷாப் ஓப்பன்ல இல்ல அப்டின்னா, இந்த மாரி கடைக்கு வெளியிலயே வச்சுருவாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் எடுத்துப்பாங்க. ஸோ வெளியில தான் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு மத்தவங்க யாருமே இத வந்து டச் பண்ணவும் மாட்டாங்க. ஒருவேள நம்ம பர்னிச்சர்ஸ் இதெல்லாம் வாங்குறோம் அப்டின்னா, இங்க கடையில இருந்தே நமக்கு வந்து ஹோம் டெலிவரியுமே பண்ணி குடுத்துருவாங்க. நம்மகிட்ட நெறைய பொருள் இருக்கு. அத வந்து நம்ம டொனேட் பண்ணணும் அப்டின்னாலும், இவங்களுக்கு கால் பண்ணோம் அப்டின்னா, அவங்க வந்து வண்டி அனுப்பிச்சுருவாங்க. ஸோ அவங்களே வந்து பிக்கப்புமே வந்து பண்ணிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா, மறக்காம லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.